பொதுவாக நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி பண்ணுவோம், பட் எல்லா ஹேருக்கும் ஒரே மாதிரி வந்து கிரிம்பிங் பண்ணக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரூட்ல இருந்து எவ்வளோ தூரம் விட்டு பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நம்ம ரூட்ல போய் டச் ஆகக்கூடாது. டச் ஆச்சுன்னா அவங்களுக்கு சுட்டுடும். ஆனால் அதே சமயம் ஒரு 1 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு பண்ணிங்கனாலும் அந்த இடத்துல வந்து ஃப்ளாட் ஆயிரும். ஸோ ரூட்டுக்கு பக்கமாக வைக்கும் போதே டக்கு டக்கு டக்குன்னு எடுத்துடணும். அவ்வளோதான். அப்படி வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி. அதே மாதிரி ஒரே தடவையில் இப்படி பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஹாஃப், அப்புறம் இந்த ஹாஃப், அப்புறம் சென்டர்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஒன்று. ஸோ இப்போ ஹேர் வந்து ரொம்ப சில்கியாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ப்ரெஸ் கொடுக்குறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் வந்து டைம் கொடுக்கணும். ஓகேவா? அடுத்தது 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 இப்படி இப்படி ப்ரெஸ் பண்ணி பண்ணும்போது சில்கி ஹேர் வந்து நமக்கு நல்ல ஒரு வால்யூமான ஒரு ஹேராக வந்து மாறும். அதே ஹேர் ரொம்ப வேவியாக இருக்குது, ரொம்ப கர்லியாக இருக்குது அப்படின்னா ஸ்ட்ராங்காக உட்காந்துக்கோங்கடா. இப்படி லைட்டாக மிஷினை தூக்கவே இல்லை, இழுத்து 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 பண்ணிகிட்டே வரேன். அப்படி எப்படி பண்ணும்போது ஹேர் வந்து ஸ்ட்ரைட்டன் ஆயிரும்.